தெரு தெருவாக நடந்து சிறுவங்கூர் என்ற ஒரு கிராமம், மாடூர் என்ற ஒரு கிராமம், வீர சோழபுரம் என்ற ஒரு கிராமம், இதுவெல்லாம் அந்த கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள கிராமங்கள். இந்த கிராமங்களில் எல்லாம் போய் பார்த்தேன். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் பார்த்தேன். இன்னும் பலர் ஆபத்தான நிலையிலே இருக்கிறார்கள் என்று வந்து தாய்மார்கள் காலிலே விழுந்து கதறுகிறார்கள், கையெடுத்து கும்பிடுகிறார்கள். எப்படியாவது என் பேரப்பிள்ளையை காப்பாத்து, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து. ஆபத்திலே இருப்பவர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற குரலுக்கு அடுத்து ஓங்கி உரத்து ஒலித்த குரல் சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான். அன்றைக்கு இரவே நான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போனேன். நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 18 பேர் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு செயற்கை சுவாசத்தில் கிடத்தப்பட்டிருந்தார்கள். ஐசியூவில் இருந்தாங்க, தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார்கள். 18 பேரையும் தனித்தனியாக பார்த்தேன். அதிலே தலித்துகளும் உண்டு, தலித் அல்லாதவர்களும் உண்டு, இளைஞர்களும் உண்டு. பெரும்பாலும் அவ்வளவு பேருமே மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், அல்லது கொத்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள், எலக்ட்ரிஷியன் தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பிளம்பிங் குடிநீர் பைப்புகளை சரி செய்கிற வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரையில் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள். ஏன் இப்படி இவர்கள் குடிக்கிறார்கள் என்று கேட்பதற்கு அவர்கள் சொன்ன காரணம், 60 ரூபாய்க்கு இது கிடைக்குது, ஒரு பாக்கெட் 60 ரூபாய். எவ்வளவு ஒரு பாக்கெட், எவ்வளவு அளவு இருக்கும்? 200 மில்லி இருக்கும். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சாயந்தரம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, இரவு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அடுத்த நாள் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு இந்த வியாபாரம் தொடங்குகிறது? அதிகாலை 4:30 மணிக்கே தொடங்குகிறது. இந்த வியாபாரம் அதிகாலை 4:30 மணிக்கே பிரம்ம முகூர்த்தத்திலே தொடங்குகிறது. 5 மணிக்கு எப்படி போய் குடிக்கிறாங்க? எழுந்து முகம் கழுவணும், தண்ணி எடுத்து வாய் கொப்பளிக்கணும், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். இதுதான் வழக்கமாக நாம் செய்யக்கூடிய வேலை. ஆனால் அவர்கள் எழுந்து வாய் கொப்பளிப்பதே சாராயத்தில் தான் கொப்பளிக்கிறார்கள். அப்படி மூளையை கடிச்சு வாயில கொப்பிடிச்சு ஊத்திட்டு மிச்சத்தை குடிச்சிடுறது. சாராயன்னு கேட்கறதில்ல, மூளை கடிச்சா இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. மூளை கடிச்சான் கிடைக்குமா? மூளை கடிச்சான்னா அந்த பாக்கெட்டில் 2 பக்கம் மூளை இருக்கும் இல்லையா, மேலே பிடிச்சி கட்டிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு கார்னர், இந்த பக்கம் ஒரு கார்னர். ஏதாவது ஒரு மூளையை கடிச்சிட்டு அப்படியே குடிச்சிடுறது சார், அவ்வளோதான். மிச்சம் இருந்தால் கூட தூக்கி போட்டு போயிடுது. இதெல்லாம் அந்த 2 நாள் நான் களத்திலே நின்று மக்களை சந்தித்த போது கிடைத்த தகவல்கள். யார் விற்பனை செய்தவன்? கண்ணுக்குட்டி. அவன் பேர் கோவிந்தராஜ், அவனுக்கு பட்ட பெயர் கண்ணுக்குட்டி. அவன் பேட்டி கொடுத்துருக்கிறான், 25 வருஷமா நான் வியாபாரம் பண்றேன், ஆனா நான் சாராயம் குடிச்சதில்லைன்னு இருக்கான். அவன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் பாருங்க. 25 வருஷமா அந்த தொழில் செய்யறான்னா, 25 வருஷமாவா தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு? 25 வருஷமா அந்த வியாபாரம் நடக்குது அங்க. 25 வருஷமாவா தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கு? அதல்ல. அதுக்கு பிறகு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல் கிடைக்குதுன்னா, மாதவச்சேரிக்கு போன பிறகு ஒரு தகவல் கிடைக்குது. மாதவச்சேரியில இறந்து போனவங்க எல்லாம் கருணாபுரம் போய் குடிச்சிட்டு வந்தாங்களான்னு நான் கேட்டேன். இல்ல சார், இங்கே விற்கிறாங்க சார், இப்ப சுடுகாட்டில் வித்துக்கிட்டு இருக்குது, இப்ப வித்துக்கிட்டு இருக்குதுன்றான். இங்க யாரு கொண்டாந்து விற்கிறாங்க? இங்க ஒரு சின்னதுரைன்னு ஒரு ஆள் இருக்கிறான். அவன் யார்? சேஷசமுத்திரம். அவனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அவன் தலித்தா? இல்லை, அவன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். அவன் தான் இங்க முக்கியமான சப்ளையரு. அவன்கிட்ட தான் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போறான். சின்னதுரையிட்ட போய் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு கருணாபுரத்தில் விற்கிறான். மாதவச்சேரியிலேயே அது கிடைக்கிறது. அந்நிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பட்டப்பகலில் விற்பனையாகிறது. பல கிராமங்களை சார்ந்தவர்கள் அங்கே வாங்கி கொண்டு போகிறார்கள். ரீட்டைல் சேல்ஸ் வேற,
மொத்தமாக வாங்கிட்டு போய் அங்கே தனியாக சில்லறை விற்பனை. அவன் இப்போ கண்ணுக்குட்டின்னா அதே 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான். சின்னது ரேட்டை வாங்கும்போது அவன் 50 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு வாங்கிருப்பான் ஒரு பாக்கெட். இவன் வந்து இங்கே 60 ரூபாய்க்கு விற்கிறான். இப்போ சின்னதுரைக்கு யார் கொடுத்தாங்கிறது தான் முக்கியமானது. அவனே அதை தயாரிச்சானா? அப்போ அவன் வந்து இந்த சாராயத்தில் மெத்தனால் கலந்துருக்கானா? அந்த மெத்தனால் எங்கிருந்து வந்துச்சு? மெத்தனால் எல்லாராலையும் வாங்க முடியாது. முக்கியமான கெமிக்கல்ஸ்லாம் வந்து ட்ரக்ஸு, இந்த மருந்து, இதெல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது. அதுக்கு நிறைய கெடுபிடி இருக்குது. சட்டங்கள், நிறைய கெடுபிடியான சட்டங்கள் இருக்குது. எல்லாராலையும் வாங்க முடியாது. சில முக்கியமான மருந்தெல்லாம் மெடிக்கலில் போனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆல்கஹால் மிக்ஸ்டு மெடிசின்ஸ் நிறைய இருக்கு. இன்ஜெக்ஷன் வந்து மெடிக்கல் பர்பஸ் போகிற இன்ஜெக்ஷனே வந்து ட்ரக்ஸ் தான். அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிறவங்களாம் இருக்கான். பெத்தட்டின்னு ஒரு ஊசி இருக்குது. அதை நீ போய் கேட்டால் மெடிக்கலில் கொடுக்க மாட்டாங்க. அனஸ்டாட்டிக்ஸ், இந்த மயக்க மருந்து ஊசி, மயக்க ஊசி போடுற மருத்துவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பயன்படுத்துகிற அந்த இன்ஜெக்ஷன்லாம் நீங்கள் யாரும் கேட்டு வாங்க முடியாது. கரெக்டாக அதை முதுகு தண்டில் போடுவாங்க. உனக்கு மயக்கம் வந்துடும். 3 மணி நேரமோ 6 மணி நேரமோ உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவரை நீ மயக்க நிலையிலே இருப்ப. உனக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த மாதிரியான மருந்தை நாம் போய் ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போய் கூட வாங்க முடியாது. ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் எழுதி கொடுக்க மாட்டாங்க. மெத்தனால் என்கிற அந்த நச்சு பொருள் அது வந்து ஆல்கஹால் தான். மீத்தைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் மெத்தனால் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் எத்தனால் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்கஹால் அப்படின்னா நாம் தமிழில் சாராயம் சொல்கிறோம். சாராயம் சொல்கிறோம். 100% எத்தைல் ஆல்கஹால் தான் அது எரி சாராயம், ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், RS. அது பவுடராகவும் இருக்கும், லிக்விடாகவும் கிடைக்கும். டேங்கராக போய்கிட்டு இருக்கும். பார்மாசூட்டிக்கல் கம்பெனி, மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் அது அதிகம் பயன்படுத்தப்படும். மது தயாரிக்கப்படுகிற கம்பெனிகளுக்கு அது பயன்படுத்தப்படும். இந்த மது என்பது ஏதோ புதிதாக இந்த காலகட்டத்தில் திமுக, அதிமுக வந்த பிறகுதான் அறிமுகமானது என்று இல்லை. காலம் காலமாக மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மதுவுக்கும் மனிதனுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன், ஐயன் திருவள்ளுவன் மதுவுக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறான். கல்லுண்ணாமை. கல் அப்படிங்கிறது வேற மொழியில் மது, தமிழில் கல். அது பனங்கல்லு தென்னங்கல்லு மட்டும் இல்லை. கல் என்றாலே போதை தரக்கூடிய ஒரு பொருள் என்று பொருள். கல்லுன்னா வெறும் கல்லு மட்டும் குறிக்கிறது அல்ல. கல்லு என்பது மதுவின் இன்னொரு பெயர். அது கல்லுண்ணாமை என்பது மது அருந்தாமை. வெவ்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தி வெவ்வேறு வடிவங்களில் போதைக்கான பொருளை அப்பவே மனுஷன் தேடி இருக்கிறான். வெறும் கல்லு குடிச்சா போதெல்லாம் ஏறாது. அந்த கல்லில் வந்து ஊமத்தை காய போட்டு தேய்ப்பாங்க. உள்ள ஊமத்தை சாரும் சேர்ந்தாதான் கல்லு போதை வரும். கல் வெறும் கல் குடிச்சா போதையே ஏறாது. அது வந்து ஒரு புளிச்ச நீராகாரத்தை குடிச்ச மாதிரி இருக்கும். அது ஒரு மரத்தில் நிறைய கல் கிடைக்காது. எந்த லிட்டரா லட்சக்கணக்கான லிட்டர் தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்கள் மரத்துலையும் தென்னை மரத்துலையும் கல் இறக்கி எப்படி இங்கே சப்ளை பண்ண முடியும்? பத்தாது. அந்த காலத்திலேயே கல் போதை தரக்கூடிய பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போதையை தருவதற்கு என்னென்ன பொருளை சேர்க்க முடியுமோ கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் அவங்க ஒரு பொருளை போட்டு ஊறல், அதுக்கு பேர் ஊறல்னு பேர், ஊற வைப்பான். பெரிய பெரிய டேங்கரில் போட்டு பெரிய பெரிய பேரல் இருக்குது பாருங்கள், இந்த தார்லாம் வரக்கூடிய டின் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தான் போட்டு ஊற வைப்பான். அதில் பன்னி விட்டையும் கலக்கிறான். போதை தர்றதுக்கு ஊறல் தயாரிப்பதில் பன்னி விட்டையும் கலக்கிறான், பேட்டரி செல் கலக்கிறான். பல மரங்களுடைய நார்கள், நாவப்பட்டை, வேலம்பட்டை, பெரிய பெரிய மரங்களில் வந்து பட்டையை உரிச்சு அந்த பட்டையை பூரா நசுக்கி உள்ள போடுவான். சாராயம் காய்ச்சறதுல
அதை வந்து பல நாட்கள் ஊற வைக்கணும், மாதக்கணக்கில் ஊற வைக்கணும், மண்ணுக்கு அடியில் புதைச்சி வைப்பான். அப்புறம்தான் அதை காய்ச்சி அந்த ஆவி வெளியே வரும்போது அதை குளிர வச்சு தண்ணியாக வடித்து எடுப்பான். சாராயம் காய்ச்சது ஒரு பெரிய தொழில். அது காலங்காலமாக இருந்து வருகிறது, இப்போது இல்லை. இதெல்லாம் மனுஷன் தன்னுடைய முயற்சியில் அப்பவே கண்டுபிடிச்சிருக்கான். எதெல்லாம் போட்டால் போதை ஏறுன்னு அவனுக்கு தெரியும். இப்போ டர்பண்டைனில் பயன்படுத்துகிற அந்த பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்க பாருங்க, அந்த பெயிண்ட்லாம் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதிலிருந்து எடுத்து போதையை பிரிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஆல்கஹால் மிக்ஸ்டு. இந்த நீங்கள் பெயிண்ட் வார்னிஷ் அடிக்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அதெல்லாம் ஆல்கஹால் மிக்ஸ்டு. அது இந்த ஆல்கஹாலை பிரிக்கிறது. மெயினாக ஆல்கஹாலை எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா கரும்பு சாறுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. கரும்பை வந்து அரைக்கும் போது சக்கை வெளியே வந்த பிறகு அது மொத்தமும் சர்க்கரை ஆகிறதில்லை. அதில் மொலாசஸ்ன்னு ஒரு பிரிவு தனியாக எடுக்கிறாங்க. அதை வந்து வடித்து அதிலிருந்து தான் ஆல்கஹால் எடுக்கிறாங்க. சுகர் ஃபேக்டரியில் வெறும் சர்க்கரை மட்டும் உற்பத்தி ஆகிறதில்லை. சுகர் ஃபேக்டரி சர்க்கரை ஆலையில் மிக முக்கியமான உற்பத்தியே மொலாசஸ் தான். இந்த மொலாசஸ் எதுக்காகனா ஆல்கஹால் உற்பத்தி பண்ணுறது தான். இந்த ஆல்கஹால் சாராயம் தயாரிக்க, மது தயாரிக்கும் பயன்படுத்தப்படுகிறது, மருந்து தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மெடிசின்ஸ், மாத்திரையாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் ஊசி போடக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சரி.